முருகப்பெருமானின் அடுத்த திருத்தலமான அருள்மிகு மரகத தண்டாயுதபாணி நடுப்பழனி திருக்கோவிலை பற்றி நாம் காண்போமா? குன்றி இருக்குமிடமெல்லாம் குமரன் இருப்பான் எனும் பழமொழிக்கு ஏற்ப இங்கு மலை மீது அமர்ந்துள்ளான் முருகன். மலை அடிவாரத்தில் விநாயகருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு நாம் படியேற ஆரம்பிக்கலாம். அமைதியான இடத்தில் சிறுவனாக, அழகனாக, பேரழகனாக இருக்கிறான் முருகன். தன் புன்னகையாலே பேரொருள் வழங்கும் அந்த குழந்தையை பார்த்து கொண்டே இருக்கலாம், அவ்வளவு அழகு. மரகத கல்லினால் ஆன இவர் பழனி தண்டாயுதபாணி போலவே உள்ளார். இவருக்கு இருபுறத்திலும் 2 மயில்களும் நாகங்களும் பின்புறத்தில் மயில் தொகையும் அமைக்கப்பட்டுள்ளன. அவரை வலம் வந்து வணங்கிய பின் பிரகாரத்தில் அமர்ந்தால் போதும், நம்மிடம் உள்ள கோபம், பொறாமை, அகங்காரம் எல்லாம் கரைந்துவிடும். இங்கே இந்த நடுப்பழனி கோவிலை என்ன சிறப்பம் சொன்னால், குழந்தை இல்லாதவங்க எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், முருகா நீங்கள் ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை வர தருவார். கோயிலுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 45 அடி உயரத்தில் மலேசியாவில் இருக்கக்கூடிய 10 மலை முருகனும் காட்சி தராங்க. பல ஆண்டுகளுக்கு முன் முத்துக்குமார சுவாமி என்பவரது கனவுல தோன்றின முருகன் இங்கு ஒரு கோயில் எழுப்பணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவரும் மலை உச்சியில் வேலாயுதத்தை நிறுவி வழிபாடு செய்ய தொடங்கினார். பின் அவரது அயராத உழைப்பினால் இக்கோயில் உருவானது. இங்கு இன்னொரு மகானை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். அவர்தான் காஞ்சி மகா பெரியவர். ஒருமுறை இங்கு இவர் வந்திருந்த போதுதான் நடுபழனி என்ற பெயரை இக்கோவிலுக்கு சூட்டினார். இந்த நடுபழனி முருகன் கோவில் அவ்வளோ ஒரு பெருமை மிக்க கோவில். இந்த கோவில் முருகன் பார்த்திங்கன்னா அழகாக இருப்பார், சிறுவனாக இருப்பார், பேரழகனாக இருப்பார். அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இவரை பார்த்துட்டோன்னா. இவரை வேண்டிக்கிட்டு இந்த பிரகாரத்தில் அமர்ந்தால் போதும், நம்மிடம் இருக்கக்கூடிய கோபமாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், அகங்காரமாக இருக்கட்டும், எல்லாமே கரைஞ்சு போயிடும். குறிப்பாக அந்த கோயிலை என்ன வேண்டிக்கிட்டால் நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, குழந்தை வரம். எனக்கு ஒரு நல்லபடியாக ஒரு குழந்தை பாக்கியம் கொடுங்க முருகா, குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கொடுக்குறாரு இந்த முருகன் கோவில். நாமும் சென்று வழிபடுவோம். அருள்மிகு மரகத தண்டாயுதபாணி நடுபழனி திருக்கோவிலுக்கு முருகனை வழிபடுவோம், முருகனது அருளை பெறுவோம். நம்மளுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஆதரவு கொடுங்க, அதிகளவு ஷேர் பண்ணுங்கள், அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வருங்க. இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸில் நிறையா முருகனோட திருத்தலத்தை நம்ம பார்ப்போம். நன்றி மக்களே.